ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவில் இருந்து நம்மளோட வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கொடுக்குறோம். ஏன்னா ஒரு 15 டேஸாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் எந்த இதுவும் நம்ம ட்ரேட் பண்ணலை. அதனால் நம்மளும் யாருக்கும் எந்த விதமும் வீடியோஸும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் பர்சனலாக ஃபோன் பண்ணி வேறு கேட்டிருந்தாங்க, சார் என்ன சார் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மீண்டும் இன்றைக்கி நம்மளோட செஷனை வீடியோவை கொடுக்குறோம். இன்றைக்கி மார்னிங் 25,256 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அதனால் நம்ம கால் ஆப்ஷன் 25,250யும் புட் ஆப்ஷனும் 25,250யும் நம்ம எடுத்திருந்தோங்க. இப்போ நம்ம மார்னிங் நம்மளோட ட்ரேட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இங்கே சைக்கிளிக் லைனுக்கு மேலே வரும், பர்பிள் கேண்டில் வரும்னு பார்த்தோம், எதுவுமே சிக்னல் வரல. அதனால் நமக்கு அது இல்லாமல் விவேப்புக்கு எல்லாமே கீழே வந்தனால நம்ம ட்ரேடை ஃபஸ்ட்டு எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா ஆரஞ்சு பேண்டுக்கு மேலே இருந்தது. இருந்தாலும் நம்ம ட்ரெண்ட் லைன் எதுவுமே நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அதனால் நாம் ட்ரேடை எடுக்கலை. ட்ரேடு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ்னஸும் கொடுக்கல. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைட்வேஸ் மாதிரியே தான் இருந்தது. நேரோ சிபிஆர் இருந்தாலும் மார்க்கெட் நமக்கு எந்த விதத்துலையும் ஃபேவராக இல்லை. அதுதான் அப்படி தான் சொல்ல முடியும் இன்றைக்கி மார்க்கெட்டை. செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆனது. செகண்ட் சைக்கிள் பார்த்திங்கன்னா சைக்கிளிக் லைனுக்கு மேலே கரெக்டாக விவேப் இருந்தனால கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் ட்ரெண்ட் லைனும் ஆரஞ்சாக இருந்தது. இங்கே எல்லாமே கரெக்டான நம்ம பொசிஷன் வந்ததுனால நம்ம கரெக்டாக 270 நம்மளோட என்ட்ரிங்க. ஏன்னா இங்கே மொமெண்டம் பை வந்தது. ஏன்னா முன்னமே நமக்கு ஜென்யூன் பை வந்துருச்சு. 10:36 கேண்டலுக்கே நமக்கு ஜென்யூன் பை வந்துடுது. பட் ஆனால் விவேப்பு கீழே இருக்குது. இந்த சைக்கிளுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு அவன் கீழே இருக்குது. அதனால் நாம் அந்த சைக்கிளுக்கு வர்றதுனால அதை நாம் கன்சிடர் பண்ணலை. இங்கே செகண்ட் சைக்கிள் வரும்போது அந்த செகண்ட் சைக்கிளில் கரெக்டாக நமக்கு அந்த சைக்கிளிக் லைன் மேலே வந்ததுனால அது இல்லாமல் நம்ம மொமெண்டம் பையும் நம்ம இங்கே ஆர்டரே போட்டு வச்சுருந்தோங்க. 269 அப்படியே ஆர்டர் போட்டிருந்தோம். 270 ஆர்டர் ஆச்சு. ஒரு டீசெண்ட் ப்ராஃபிட்டு. ப்ளூ பேண்டு கரெக்டாக நம்ம ப்ளூ டைம் ஜோனும் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஹை 309ங்க. பட் இங்கே நமக்கு நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கேண்டல் நமக்கு ஃபார்ம் ஆனதுனால நாம் கரெக்டாக இந்த இடத்துல வெளியில் வந்துட்டோம். 270 என்ட்ரானோம், 290 வெளியே வந்துட்டாங்க. 20 பாயிண்ட்ஸ் தான் நம்மளால் பொசிஷன் பண்ண முடிஞ்சிச்சு. அதோடு நம்ம விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஏன்னா ப்ளூ பேண்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் சைடு ஆகிடுச்சு, கால் சைடு. அதனால் நாம் இந்த பக்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் ஜோன் நமக்கு ரொம்ப 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 சூப்பராக கொடுத்தாங்க. தேர்ட் டைம் ஜோனில் கரெக்டாக இங்கே பாருங்கள், ஆரஞ்சு பேண்டு நமக்கு சப்போர்ட்டு, சைக்கிளிக் லைன், தேர்ட் சைக்கிளிக் லைன் சப்போர்ட்டு. கரெக்டாக இங்கே பாருங்கள், பர்பிள் கலர் கேண்டில் ப்ளஸ்ஸு சைக்கிளிக் லைனுக்கு மேலே இங்கே வரும்போது 280 நம்மளோட என்ட்ரிங்க. 218 220 நம்மளோட என்ட்ரி. நம்மளோட டார்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸாக 280ங்க. 60 பாயிண்ட்ஸ் இந்த ஒரு ஜோனில் மட்டும் 60 பாயிண்ட்ஸ் நமக்கு கால் ஆப்ஷனில் நமக்கு கிடச்சிச்சிங்க. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் மூவு. 60 பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த இதில் நமக்கு கிடச்சிச்சு. இதுதான் நம்மளோட ஆரஞ்சு ஆப்ஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆனோன்னா அதே இடத்துக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை. பட் ப்ரீமியம் தான் எரோடாச்சு. ப்ரீமியம் நல்ல எரோடாச்சு ப்ரீமியமு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரண்டியான ஒரு பை மூமெண்ட் கொடுத்தான் பாருங்க. கரெக்டாக சைக்கிளிக் லைனில் கரெக்டாக நம்ம கொடுத்தான். இதுதான் நம்மளோட ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவோட பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் இந்த ப்ராஃபிட்டை வேறு எதுலேயுமே கொடுக்க முடியாது. வேறு எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான என்ட்ரி, எமோஷன்லெஸ் ட்ரேடுங்க. இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம புட் ஆப்ஷன் போய் பார்க்கலாங்க. புட் ஆப்ஷன் நம்ம மார்னிங் சொன்னது தான். 25,250 புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோங்க. புட் ஆப்ஷனுக்கு நம்ம இங்கே பண்ணலை. சாரி, 1 minute.
25,250 புட் ஆப்ஷனுங்க. நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். பட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு என்ட்ரியே கொடுக்கலைங்க. இந்த ஒரு என்ட்ரி மட்டும் கொடுத்தா இங்கே கொடுத்துட்டு இம்மீடியட்டாக ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் போனாங்க. திருப்பி இங்கே வந்துட்டான். ஸோ அதனால் நம்மளால் வந்து இது சொல்லப்போனால் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. காலையில் எடுத்தது. பட் ஆனால் இது உள்ளார ட்ரேட் சரியாக அமையலை. அதனால் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் சைக்கிள் நமக்கு பிஸ்னஸே இல்லைங்க. செகண்ட் சைக்கிளும் பிஸ்னஸ் சுத்தம்பரா கொடுக்க முடியல. தேர்ட் சைக்கிள் இங்கே பாருங்கள். தேர்ட் சைக்கிளில் உங்களுக்கு கரெக்டாக தேர்ட் சைக்கிள் சைக்கிளிக் லைனு பர்பிள் கலர் கேண்டில் வந்துச்சுங்க. நம்ம பர்பிள் சைக்கிளிக் லைனோட டாப்பில் நம்மளோட என்ட்ரி. எப்பயும் நம்ம பேசுகிறது தான். ஜென்யூன் பை வந்திருக்கு. கரெக்டாக 173 நம்மளோட என்ட்ரிங்க. நம்ம டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது தாங்க. ஒன்று விவேப்பை வந்து டார்கெட்டாக வைங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன டிசைட் டார்கெட் 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் அது மாதிரி உங்களோட இதில் வச்சிங்கன்னு நம்ம சொல்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் விவேப் கொடுத்தான். பார்த்தீங்கன்னா 173 என்ட்ரிங்க. இங்கே விவேப் பார்த்தீங்கன்னா 194ங்க. 20 பாயிண்ட்ஸ் கொடுத்தான். திரும்பவும் வந்து நமக்கு அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி இல்லைங்க. சைக்கிளிக் கேண்டில் மேலே இருந்தாலும் விவேப் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளோட என்ட்ரியை நம்ம எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த சைக்கிளிக் லைன் தான் 4th சைக்கிளிக் லைனு. ஏன்னா 4th சைக்கிளில் பேண்டுக்கு மேலே இருக்குது, விவேப்புக்கு மேலே இருக்குது, சைக்கிளிக் லைனுக்கும் மேலே இருக்குது. இங்கே பாருங்கள் 213 நம்மளோட என்ட்ரி. ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் தான் கொடுத்துருந்தேன். 236ங்க மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 15 பாயிண்ட்ஸ் நமக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கான என்ட்ரிஸ் எதுவும் இல்லைங்க. ஏன்னா இந்த சைக்கிளிக் லைன் கீழே வந்துட்டதுனால நம்ம எடுக்கலை. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே நாம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே நம்ம ஒரு 15 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். 35 பாயிண்ட்ஸ் புட் ஆப்ஷனில் எடுத்திருக்கோம். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 60 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோங்க. டோட்டலாக இன்றைக்கி 90 பாயிண்ட்ஸ் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது மார்க்கெட்லேருந்து. உண்மையிலே வந்து ரொம்ப இதுக்கே இன்றைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மூமெண்ட்டே இல்லைங்க. அதாவது இன்றைக்கி நேரோ சிபிஆர் நல்ல மூமெண்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா அப்படியே பாருங்கள் ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு வேவ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு அப்பு ஒரு டவுனு ஒரு அப்பு ஒரு டவுனு அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் 235லேருந்து 150ங்க. ஜஸ்ட்டு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டில் நம்மளால் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் சேர்த்து நம்ம 90 பாயிண்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். எல்லோரும் ஒன்று ட்ரையல் பண்ணல, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட மினிமம் 30 பாயிண்ட்ஸ் நம்மளால் வந்து ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ண முடியுங்க. இதுதான் நம்ம ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவோட ஸ்பெஷாலிட்டியே. நம்மக்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸுங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட பார்த்தோம்னா நம்மளுடைய எக்ஸ்பைரி, அந்த எக்ஸ்பைரியில் வந்து 2 ஹீரோ கால்ஸ் நம்ம இண்டிகேட்டர் பர்ஃபெக்டாக காயின் பண்ணி கொடுத்துச்சு. கரெக்டாக பர்பிள் கலர் கேண்டலுக்கு சைக்கிளிக் லைன் மேலே வந்தது. கரெக்டாக ஃப்ரம் 11 ருபீஸ்லேருந்து 51 ருபீஸுங்க. 25,200 ஆப்ஷன் நமக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துச்சு நேற்று. இன்றைக்கும் நல்ல ட்ரேட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எமோஷன்லெஸ்ஸாக, இன்னும் சொல்ல போனால் எஃபர்ட்லெஸ்ஸான்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன் போட தேவையில்லை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ட்ரி லெவல்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். ஒரு பர்பிள் கலரை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட என்ட்ரி லெவல்ஸு பர்பிள் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூன் பை வரப்போது நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷன்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதை விட வேறு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸே மார்க்கெட்டில் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600
724756 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாம் கொடுக்க முடியும். 1 மந்த் ட்ரையல் வெர்ஷன் கூட கொடுக்குறோங்க. மினிமம் சார்ஜஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். 1 மந்த்து ட்ரையல் வெர்ஷன் கூட பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். 3 ஹவர்ஸு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்க. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரோ ட்ரேடராக நீங்கள் வந்து மினிமம் எங்கள் இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னோம்னா நெகட்டிவை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக உங்களுக்கு எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணுன்றதுக்கு இதுக்குள்ளார வந்து இண்டிகேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டார்கெட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஷோ டார்கெட் லெவல்ஸ் அப்படின்னு நாங்கள் அதை ஆஃப் பண்ணி காமிச்சோம். உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வரும், அந்தந்த டார்கெட் லெவல்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இது இல்லாமல் இதிலே பார்த்தீங்கன்னா கேமரா பேஸ்டு டார்கெட்ஸும் இருக்குங்க. H4 இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பேஸ்டு டார்கெட்ஸும் இருக்குங்க. இப்போ இந்த டார்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ தூரம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் லைனு. கரெக்ட் மார்க்கெட் இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் எவ்வளோ வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட் லைன்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள். எடுத்து உங்களுக்கான டார்கெட் இங்கே பாருங்கள். இங்கே சப்போர்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 205ல் 161லேருந்து 205 உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்க. இது மாதிரி உங்களுக்கான டார்கெட்ஸும் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் ரொம்ப கூலாக எங்கே வந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை வந்து நீங்கள் லிமிட் ஆர்டர்லேயே போடலாம். உங்களோட எக்ஸிட்டையும் வந்து லிமிட் ஆர்டர்லேயே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா மீண்டும் சொல்கிறோம், எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷனும் கொடுக்குறோம். நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கிறதுக்கு பாருங்கள். எங்களோட சப்போர்ட்டையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ.